பகலில் மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி எலிவேஷனில் நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டார்க் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸும் வுட் டிசைன் ப்ரௌன் டைல்ஸும் நிறைய மெட்டல் கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஃபால் சீலிங் சென்டரில் ஒரு பெரிய சாண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மற்ற ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி ஸ்டோர் ரூமோட பெரிய கிச்சன் அண்ட் டைனிங், 2 கார் நிப்பாட்டுற மாதிரி 20க்கு 17 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் போக அடிஷ்னலாக தனி ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அதோட 2 பெட்ரூம்ஸுக்குமே தனித்தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட அழகாக உட்டன் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு இந்த வீட்டை ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் டூப்ளஸ் டைப் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பகலில் மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி எலிவேஷனில் நிறைய லைட்ஸும் டார்க் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க்கும் வுட் டிசைன் ப்ரௌன் டைல்ஸும் அது போக மெட்டல் கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 20க்கு 17. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு மார்பிள் டிசைனில் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸை டெக்கரேட் பண்ணுற விதமாக ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங்கும் டெரகோட்டா கிளே ஜாலியோட சைடு வாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 16க்கு 5 அடி சைஸில் சிட் அவுட். தரைக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங்கும் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர், டபுள் டோர் டைப்பில் நல்லா ஹெவியாக ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 16. தரைக்கு பூரா 5.25க்கு 2 அடி சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, லிவிங் ஸ்பேஸோட ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நார்த் சைட் டபுள் லைட் வாலில் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நார்த் வாலுக்கு மேட்சிங்காக சவுத் வால்லையும் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு பெரிய ஹிடன் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா UPS மாற்றுக்கான ப்ரொவிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. இது பூஜா கேபினெட், ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. ஸ்டோரேஜ்க்காக ட்ராவர்ஸும் பேஸ் கேபினெட்ஸும் அது போக 2 பக்கமும் மினி டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ, சைஸ் 16க்கு 10. CNC கட் டிசைன் வித் பேக் லைட்டோட சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நார்த் வாலுக்கு போகிற வால்பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம், சைஸ்
4.25க்கு 7 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. லிவிங் ஹாலில் செஞ்ச மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு அதே டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட். மேலே இந்த உட்டன் பேனலிங்கில் ஒரு அழகான மிரர் மாட்டி கொடுத்துருவாங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். கிச்சனில் டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸ் லே பண்ணி கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேபிள் டாப் வித் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லத்தரசிகள் எதிர்பார்க்குற மாதிரி தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5க்கு 4. டைனிங் ஸ்பேஸில் பேக் சைடு எக்ஸிட் கொடுத்து அதுக்கு உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4 இந்தியன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 16க்கு 10. வீட்டுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் பைப் கனெக்ஷனும் இருக்குது. அது போக ஹவுஸ் டேக்ஸும் பே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் நார்த் வாலுக்கு போகாமே வால்பேப்பரும் ஒட்டியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 8க்கு 5. ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸோட பெரிய வார்ட்ரோபும் மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. கிளாஸ் அண்ட் வுட்டில் பெரிய பேனல் டோர் செஞ்சுருக்காங்க. பால்கனி சைஸ் 8க்கு 10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் தரைக்கு போகிற ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் சைடில் போகாமே நிறைய கிரில் ஒர்க்கும் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்து பால்கனியை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க.
அடுத்து லாஞ்சில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 16க்கு 10. செகண்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த தேர்ட் பெட்ரூம்லையும் ப்ரைவேட்டாக பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 16க்கு 5. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 6க்கு 4. உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வார்ட்ரோபும் மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு போகாமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் தடாகம் ரோட்டில் கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகருக்கு பக்கத்தில் கேஎன்ஜி புதூரில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,60 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.